இது மகிமை நேரம். இந்த 6வது நாளில் கூட பழைய ஏற்பாட்டின் புத்தகத்திலே சிந்திக்க வைத்த சிலருடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அதை போல இன்றைய நாளிலே ஜெபத்திலே உறுதிக்கு ஒரு சாட்சியாக நிற்கின்ற அன்னாளை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 27 வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். பாருங்க, அன்னாள் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்பதற்காக அவள் தன்னுடைய ஜெபத்திலே மிக உறுதியாக இருந்ததை, பொருத்தனைகளோடு மிக உறுதியாக இருந்ததிலே நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். அவள் காத்திருந்து ஒரு அருமையான குமாரனை பெற்றுக்கொண்டதாலே அன்னாள் இந்த வார்த்தைகளை கூற முடிந்தது இல்லையா? நான் கர்த்தரிடத்திலே கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அவள் ஜெபத்திலே எவ்வளவு உறுதியாக இருந்திருக்கிறாள் என்பதை குறித்து நாம் இந்த வேதத்திலே அந்த பகுதியிலே நாம் வாசிக்க முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? அன்னாளை போல இருக்கிறதா? நாம் கேட்கிற காரியம் நமக்கு வந்து கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்பது என்பது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. நம்ம ஏதோ சில காலங்கள் கேட்டோம், அப்புறம் அப்படியே நிறைய வேளை நான் கூட என்னுடைய வாழ்க்கையில் முன்னாட்களில் நான் அப்படி தான் ஏதோ சில காரியங்களுக்கு ஆண்டோடத்தை ஜெபிப்பேன், அந்த காரியம் நடக்கலை அப்படின்னு சொன்னோன்னா நினச்சி நானே அந்த காரியங்களை மறந்த நாட்கள் உண்டு. ஆனால் அந்த ஜெபத்திற்கு பதில் ரொம்ப லேட்டாக வந்து கிடைக்கும்போது நான் ஆண்டோடத்துல மன்னிப்பு கேட்ட நாட்களும் உண்டு. ஆண்டவரே, நான் இத்தனை நாட்கள் நான் அந்த மறந்துட்டேனா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆனால் அன்னாளுடைய வாழ்க்கையிலே அவள் எவ்வளவு ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்து தனக்கு ஒரு அருமையான குமாரனை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நம் வேதத்திலே வாசிக்கின்றோம். பாருங்க, இந்த ஜெபத்திலே நாம் எப்படி உறுதியாக இருக்க வேண்டும். எங்களுடைய குடும்பத்தில் கூட என்னுடைய மகள் கன்சீவாக இருக்கும்போது நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, வயிற்றில் இருக்கிற குழந்தையை நாங்கள் உமக்கென்று முதலாவது கொடுக்கிற குழந்தையை உம்முடைய ஊழியத்திற்கென்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சாமின்னு சொல்லி. அருமையான என்னுடைய மகனும் கூட ஆண்டவரிடத்தில் அதே இது சொல்லி ஜெபிச்சிருக்காங்க. எந்த குழந்தையை கொடுத்தாலும் நாங்கள் உம்முடைய ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்து விடுகிறோம் என்று சொல்லி. இப்போ நாங்கள் பேசும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்து எல்லாருடைய மனசுலேயும் ஆண்டவர் பேசி இருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள். அதே மாதிரி அருமையான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து என்னுடைய மகனுடைய மகளுடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். அந்த மகனை நாங்கள் அவருடைய ஊழியத்திற்கென்று நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். எப்படி ஆகிலும் அவன் பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய என்ஜினியர் ஆகணும், வெளிநாட்டு எந்த பிளானுமே எங்களிடத்தில் கிடையாது. நாங்கள் அவனை முழுவதுமாக கர்த்தருடைய ஊழியத்தை மாத்திரம் அவன் செய்ய வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்த மகனை இந்த அளவு நாங்கள் இப்போவுமே பாருங்கள், அவனுக்கு 1 வயசு முடிஞ்சிருக்கு. ஒவ்வொரு வசனங்களாக சொல்லி குட்டி குட்டி வசனங்களாக வேதத்தில் உள்ள வசனங்கள் எல்லாம் அவனுக்கு சொல்லிக் கொடுப்போம். அவன் தன்னுடைய மழலை மொழியில் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவான். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ நாங்கள் இப்போ இருந்தே அவனை, ஆண்டவரே, நாங்கள் உமக்கென்று அன்னாளை போல நாங்கள் அவனை பிரதிஷ்டையோடு நாங்கள் வளர்க்க நாங்கள் தீர்மானிச்சுக்கிறோம். இன்னும் ஆண்டவர் அவரை அந்நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, அன்னாளை போல நம்முடைய ஜெபத்திலே நாம் உறுதியாய், ஆண்டவரே, எனக்கு ஒரு குமாரனை அன்னாள் ஜெபித்த குமாரனை கொடுப்பீர் என்று சொன்னால் அவன் பால் மறந்த பிறகு நான் கொண்டு ஆலயத்தில் விட்டுருவேன், அவன் உம்முடைய ஊழியக்காரனாக இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய அவருடைய வாழ்க்கையின் அந்த பொருத்தனை ஆண்டவர் நிறைவேற்றினார் இல்லையா? அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபத்திலே நாம் உறுதியாய் தரித்திருப்போம். உறுதியாய் தரித்திருந்த ஆண்டவர், எனக்கு இந்த காரியத்தை நீங்கள் எப்படியும் செய்து ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது நிச்சயமாக அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய கண்ணீரின் விண்ணப்பங்களுக்கு எல்லாம் அவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். எப்போது நாம் ஜெபத்தில் நம்ம எப்படி தரித்திருக்கிறோம் என்று சொல்லி அவர் ஆராய்ந்து பார்ப்பார் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது உறுதியாய் நம்ம அவரை பற்றிக்கொள்ளும். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்து அந்த காரியங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் நம்ம அவரை விடவே கூடாது. யாக்கோபு எப்படி அவரை பற்றி கொண்டானோ, அது சொன்னார், நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக விடுவதில்லை என்று சொல்லி. அப்படி நாம் அவரை இறுக பற்றி கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண, ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். ஒன்றை தான் ஆண்டவரத்தை கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு இதை செய்யணும்னு சொல்லி.
நாம் அதே வாஞ்சித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பொருத்தனைகளோடு நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தர அவர் வல்லவராக இருக்கின்றார். பாருங்க, இந்த பெனினாள் அந்நாளை ரொம்ப மனமடிவாக்கினாலும் கூட அந்த அந்நாள் மனம் சோர்ந்து என்னை பெனினாள் இப்படிலாம் திட்டாளே, இனிமேல் என் வாழ்க்கையில் என்ன சந்தோஷம் இருக்க போறது, என்னை எவ்வளவு வேதனைப்படுத்தி இருந்தாலும் அந்த வேதனையை நினைத்து 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 மனம் கலங்காதபடி அந்த ஜெபத்திலே அவள் உறுதியாய் தரித்திருந்தாள். அதனால அவள் சாமுவேலை பெற்றுக்கொண்டாள். ஒரு பெரிய தீர்க்கதரிசி, வேதாகமத்தில் வாசிக்கிறோம், அவனை போல ஒரு தீர்க்கதரிசி அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் எழும்பினதில்லை என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி அந்நாள் பெற்றெடுக்கும்படியான கிருபையை ஆண்டவர் கொடுத்தாரே. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபத்திலே எவ்வளவு உறுதியாக இருக்கின்றோம். நமக்கும் பாடுகள், வேதனைகள், அவமானங்கள், இழப்புகள், கண்ணீர்கள் இவற்றின் மத்தியிலே நாம் ஒருவேளை நம்ம கடந்து போய் கொண்டிருக்கலாம். இவற்றின் அந்நாள் அனுபவிக்காத வேதனைகளா, அந்நாள் அனுபவிக்காத பாடுகளா? அதே போல பாடுகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் நம்முடைய குடும்பத்தினரால், நம்முடைய குடும்பத்திலே அல்லது நாம் வேலை பார்க்கிற இடங்களிலே, நாம் வசிக்கின்ற இடங்களிலே பலர் நம்மை துன்பப்படுத்தலாம், வேதனைக்குள்ளாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட நீங்க ஆண்டவரிடத்திலே வைத்திருக்கிற நம்பிக்கை, ஜெபத்திலே நாம் இருக்கிற உறுதி எதையுமே விட்டு விடாதபடி, ஆண்டவரே நான் உண்மையே நம்பி இருக்கிறப்பா, நான் என்னுடைய ஜெபத்திலே உண்மையை நான் உறுதியாய் பற்றி இருக்கிறேன் ஆண்டவரே. அந்நாளை போல நாம் அவரை இறுக பற்றி கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சாமுவேலை எழும்ப பண்ண அவர் வல்லவராக இருக்கின்றார். எனக்கு அன்பான சகோதரி சகோதரி, அன்பான சகோதரிகளே, ஒருவேளை குழந்தை இல்லையே, என்னுடைய வாழ்க்கையிலே திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டதே, என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு ஒரு குழந்தை பிறக்குமா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய கர்ப்பத்தை திறக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி இப்போது நீ விசுவாசிப்பாயானால் நிச்சயமாகவே ஆண்டவர் உன்னுடைய கர்ப்பத்திலிருந்து சாமுவேலை எழும்ப பண்ணுவார் என்பதிலே எந்தவித சந்தேகமே இல்லை. இதை நீ விசுவாசித்தாயானால் நிச்சயமாக ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய கர்ப்பத்திலிருந்து ஒரு சாமுவேலை எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை தர நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் ஜெபத்திலே உறுதியோடு காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள நாம் போராடி ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எலியாவை போல் நாம் ஜெபிக்கிற, முழங்காலை முடக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்நாளை போல ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கின்றார். நமக்குள் இருக்கிற உறுதியை பார்த்து ஆண்டவர் நமக்கு மனம் இறங்குகிறவராக காணப்படுவார். நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புள்ளே சாமி, இந்த அருமையான நல்ல 6ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த 6ஆம் நாளில் கூட அந்நாளில் மன உறுதி, ஜெபத்திலே அவள் எவ்வளவு மன உறுதியோடு இருந்தாள் என்று சொல்லி நாங்கள் வாசித்தோம், நாங்கள் தியானித்தோம் ஐயா. அதன் மூலமாக அவளுடைய வாழ்க்கையிலே சாமுவேல் தீர்க்கதரிசியை பெற்று தன்னுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியோடு இருந்தாள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. அப்படியே எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு காணப்படும் உடைய கிருபை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. நாங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அந்நாளை போன்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தன் உட்பிரவேசிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஏக்கத்தோடு காத்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கர்ப்பத்திலும் கர்த்தர் இந்த வேளையிலே அப்பா உம்முடைய ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ணி நீ கர்ப்பத்தை திறந்து கொடுக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். அவருடைய கர்ப்பத்திலிருந்து ஆண்டவரே நீ சாமுவேலை எழும்ப பண்ணுகிறதற்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கண் கலங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்து அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள நீ பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருந்து அவர்களை மென்மேலும் ஆசீர்வதித்து அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீங்க செய்ய போறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.